Hello, how are you doing? This video is for grade 6 students to learn subject and object pronouns. First of all, nouns என்றால் என்ன? Just study the diagram. Mother, teacher, Naveen, hero. Table, ball, computer, things. Colombo, India, Ringomali, places. Dog, parrot, elephant. Animals. People, things, places மற்றும் அனிமல்ஸினுடைய பெயர்கள் nouns ஆகும். இவைதான் பெயர்ச்சொற்களாக கருதப்படும். Now study these. Naveen is 11 years old. He is in grade 6. In the first sentence, Naveen ஒரு நபரின் பெயர். ஸோ இது ஒரு noun ஆகும், அதாவது ஒரு பெயர்ச்சொல். In the second sentence, he என்றால் அவன். இது பெயர்ச்சொல்லா? இல்லை. he அவன். யார்? நவீன். இங்கு நவீன் என்ற பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக he என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. he என்ற வேர்ட் தான் ப்ரோனவுனுக்கு உதாரணம். ஸோ nouns பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் ப்ரோனவுன்ஸ் ஆகும். ப்ரோனவுன்ஸை நாங்கள் தமிழில் பிரதி பெயர்ச்சொற்கள் என்று கூட சொல்லலாம். இன் இங்கிலீஷ் கிராமர், சப்ஜெக்ட் என்றால் ஒரு சென்டென்ஸில் செயலை செய்கின்ற நபர்கள் அல்லது விடயங்களை குறிக்கும். சிம்பிளாக சொன்னால் சப்ஜெக்ட் என்றால் எழுவாய். இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஒரு சென்டென்ஸில் யார் எது என்று கேட்டால் அதற்கு விடையாக வருவது சப்ஜெக்ட் ஆகும். Okay, study the sentences. Naveen is 11 years old. Yaar, Naveen. So, in the subject, Naveen. The dog is sleeping. Edu, the dog. So, the subject is the dog. My father is a farmer. Yaar, my father. Subject is my father. Let's move on to the subject pronoun. Pronouns என்றால் நவுன்ஸுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள். ஸோ சப்ஜெக்டாக வரும் நவுன்ஸுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ப்ரோனவுன்ஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஆகும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸும் யார் இது என்ற கேள்விக்கு விடையாக வரும். ஐ நான், ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, வி நாங்கள், தே அவர்கள், ஜூ நீ அல்லது நீங்கள். ஒருமை பன்மை இரண்டிற்கும் ஜூ. Rewrite the sentences using correct subject pronouns. Meena is in grade 6. Okay, இங்கு சப்ஜெக்டை கண்டுபிடிப்போம். யார்? மீனா. ஸோ மீனா இஸ் சப்ஜெக்ட். மீனாக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் pronoun she. She is in grade 6. Second one, Meena and I are in the same class. Okay, இங்கே யார் என்ற கேள்விக்கு விடையாக வருவது மீனா அண்ட் ஐ. மீனாவும் நானும். ஓகே, நானும் மீனாவும் நாங்கள். ஸோ சப்ஜெக்ட் pronoun we. We are in the same class. Third one, the students are playing now. யார்? the students. ஓகே, ப்ளூரலாக இருக்கின்றது. ஸோ இது அவர்கள் என்பதை கருதும். அவர்களை கருதும் சப்ஜெக்ட் pronoun they. They are playing now. Your bag is beautiful. ஓகே, இது your bag. ஓகே, your bagக்கு பதிலாக வர வேண்டிய சப்ஜெக்ட் pronoun it. It is beautiful. My brother plays cricket. யார்? my brother. ஓகே, my brotherக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் pronoun he. He plays cricket. In English grammar, object என்றால் என்ன? ஒரு சென்டென்ஸில் செயல் யார் மீது அல்லது எதன் மீது நிகழ்கின்றதோ அது ஆப்ஜெக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் என்று சொன்னால் செயற்படு பொருள். சிம்பிளாக சொன்னால் ஒரு சென்டென்ஸில் யாரை எதை அல்லது யாருக்கு எதற்கு என்று கேள்வி கேட்டால் அதற்கு விடையாக வருவது ஆப்ஜெக்ட் ஆகும்.
My brother plays cricket. இங்கு யார் அந்த கேள்விக்கு விடையாக வருவது my brother. ஸோ இது சப்ஜெக்டாக இருக்கும். எனது பிரதர் விளையாடுகின்றவன் எதை? கிரிக்கெட்டை. ஸோ எதை என்ற கேள்விக்கு விடையாக வருவது கிரிக்கெட். ஸோ தி ஆப்ஜெக்ட் இஸ் கிரிக்கெட். ஆப்ஜெக்ட் பொதுவாக வேர்பை தொடர்ந்து வரும். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் யாரை, எதை அல்லது யாருக்கு, எதற்கு என்ற கேள்விக்கு விடையாக வரும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் மீ என்னை, ஹிம் அவனை, ஹர் அவளை, இட் அதை, அஸ் எங்களை, தெம் அவர்களை, ஜூ உன்னை அல்லது உங்களை. எங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுனிலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனிலும் மாற்றம் இல்லாமல் வந்திருக்கும் வேர்ட்ஸ் இட் மற்றும் ஜூ இரண்டிலுமே ஒரே மாதிரி இருக்கின்றது. Rewrite the sentences using correct object pronouns. My brother waters the plants. எனது பிரதர் எதுக்கு தண்ணி விடுகின்றவர்? The plants. எதற்கு என்ற கேள்விக்கு விடையாக வருவது the plants. இது ப்ளூரலாக இருக்கின்றது. ப்ளூரலாக வர வேண்டிய ஆப்ஜெக்ட் pronoun them. My brother waters the plants. My brother waters them. I help my mother in the kitchen. நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுகின்றேன்? My mother. My mother தான் இங்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். My motherக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் her. I help her in the kitchen. Third one. We play cricket in the evening. We play எதை? நாங்கள் எதை விளையாடுகின்ற நாங்கள் கிரிக்கெட். ஓகே, இங்கே கிரிக்கெட் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கின்றது. We play it in the evening. My father knows Mr. Rajan. எனது ஃபாதருக்கு யாரை தெரியும்? மிஸ்டர் ராஜனை. அவரை என்று வர வேண்டும். ரைட், அவரை அல்லது அவனை. இங்கு ஹிம் என்று வர வேண்டும் ஆப்ஜெக்ட். My father knows him.